வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் கொண்டு வந்திருக்கேன். இது நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய பதிவு தான். கடன் 100% தீரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிய ஆன்மீக பரிகாரங்களோடு திரும்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். வாங்க முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதி வழிபாடுங்க. பஞ்சமி திதி வழிபாடு அம்பாளை, அதாவது துர்கை அம்மனை சொல்கிறேங்க. துர்கை அல்லது லக்ஷ்மியை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் பஞ்சமி நாளில், சரிங்களா? அதாவது பஞ்சமி தினம் தன்று அம்பாளை அல்லது லக்ஷ்மியை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வர கடன் தொல்லைகள் முற்றிலும் நீங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் நீங்கும். பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப உத்தமம். பிரதோஷ காலத்தில், அதாவது சிவபெருமானை நம்ம நினைத்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் எத்தனை பெரிய கடனாக இருந்தாலும் படிப்படியாக தீரும். ஓகேங்களா? 4th பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மந்திரங்க. இந்த மந்திரம் 108 முறை நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா அல்லது மனசுக்குள்ளே ஜெபித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறையும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓம் ருண விமோச்சனாயே தனநாயே நமக. திரும்ப சொல்கிறேன். ஓம் ருண விமோச்சனாயே தனதாயே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபித்து வந்தீங்கன்னா சிறப்புங்க. கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அண்ட் லாஸ்டாக பார்த்தீங்கன்னா, ரண விமோச்சனை, அதாவது பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமையில அல்லது தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஏற்றி மற்றும் சிறிதளவு கருப்பு எள் கலந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நிச்சயம் 100% இந்த கடன் பிரச்சனை தீருங்க. இது பல நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லி அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அதை நான் உங்களுக்கு இந்த பதிவு கொண்டு வந்திருக்கேன். நிச்சயம் இதனுடைய பலன் ரொம்ப பெருசு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்லேருந்து எப்படா விடுதலை ஆயிட்டு வெளியே வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 5 எளிய பரிகாரங்கள் நிச்சயம் கை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பின்பற்றுங்க. உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வாங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு நல்ல எளிய பரிகாரத்தோடு உங்களை திரும்ப நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபஞ்சத்திற்கும் நன்றி.